திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவ சமயத்திலே சூளக்குறி இடபக்குறி பொறித்து கொள்ளக்கூடிய மரபு அல்லது விதி சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய வினாவாக அமைந்துள்ளது. இந்த வினாவிற்கு தெளிவான பதிலை நாம் தெரிந்து கொள்வதற்கு சைவ சமயத்தினுடைய விதிகள் என்ன, விதி விலக்குகள் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து சமயங்களும் அனைத்து மதங்களும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதை ஒரு பொதுவான விதியாக வைத்திருக்கிறது. யாருமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பது விதி. இதற்கு ஒருவர் விதிவிலக்காக இருக்கிறார். யார் என்றால் தாட்சாயினி. தக்ஷன் வளர்த்த இந்த உடம்பை கொண்டு புனிதமான அந்த கைலாயத்திலே நான் வாழ விரும்பவில்லை, அதனால் இந்த உடம்பை நான் போக்கிக் கொள்கிறேன், இந்த உடம்பை நான் போக்கிக் கொள்கிறேன் என்று போக்கிக் கொண்டு அடுத்தபடியாக பார்வதியாக அவதாரம் எடுத்து சிவபெருமானை மணந்து முருகனை ஈன்றெடுக்கிறார் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. ஆகவே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பது விதி. இதற்கு விதிவிலக்கு தாட்சாயினி. இது ஒரு உதாரணம். அதுக்கு அடுத்தபடியாக விபீஷ்ணன். விபீஷ்ண ஆழ்வார் ராமாயணத்திலே ராமபிரானை தஞ்சமடைகிறார். வந்து அவருடைய திருப்பாதங்களிலே சரணாகதி அடைகிறார். சரணாகதி அடைந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சுவாமி, பிறந்த நாள் தொடங்கி இன்று வரையும் என் அண்ணன் இட்ட உணவை உண்டு இந்த உடம்பை நான் வளர்த்திருக்கிறேன். ஆகவே இந்த உடம்பை நீங்கள் புனிதப்படுத்த வேண்டும், அதற்காக உங்களுடைய திருவடி கமலங்களை என் தலைமீது சூட்ட வேண்டும் என்று விபீஷ்ணன் கேட்க அந்த விண்ணப்பத்தை ஏற்ற ராமபிரான் தன்னுடைய திருவடி கமலங்களை விபீஷ்ணன் மீது சூட்டுகிறார் என்பது ஒரு மரபு, ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே விபீஷ்ண ஆழ்வாருடைய உடம்பு தூய்மையாகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெண் ஒரு ஆணோடுதான் வாழ வேண்டும் என்பது விதி. ஒரு பெண் ஒரு ஆணோடுதான் வாழ வேண்டும் என்பது விதி. இதற்கு விதிவிலக்கு யார் என்றால் திரௌபதி என்று சொல்லப்படக்கூடிய பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலி தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்படக்கூடிய 5 ஆடவர்களோடு ஒரு பெண் வாழுகிறார். திருமணம் செய்து கொண்டு வாழுகிறார். ஆகவே ஒரு பெண் ஒரு ஆணோடு வாழ வேண்டும் என்பது விதி. இதற்கு விதிவிலக்கு திரௌபதி. அதே போலத்தான் அப்பர் பெருமான் என்பவர் விதி விலக்கானவர். நால்வர் பெருமக்களுடைய வரலாற்றை எடுத்து சிந்தித்து பாருங்கள். நால்வர் பெருமக்களும் இந்த திருநீற்றை பெருமைப்படுத்தி பேசியிருப்பார்கள். திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்றைக்காகவே வாழுகிறார். திருநீற்று பதிகம் பாடியிருக்கிறார். அப்பர் பெருமான் சிவாய நம என்று நீரணிந்தேன் என்று குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசகர் ஆன நீற்றுக்கவசம் அடைய புகுமின்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நால்வர் பெருமக்களும் திருநீரை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 5 எழுத்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படக்கூடிய 5 எழுத்தினுடைய பெருமைகளை நால்வர் பெருமக்களுமே தங்களுடைய திருவாக்கிலே வைத்து பாடியிருக்கிறார்கள். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவை. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவை. நமச்சிவாய வாழ்க என்று மணிவாசகர் தொடங்குகிறார். ஆகவே நால்வர் பெருமக்களும் 5 எழுத்தினுடைய பெருமைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே 5 எழுத்து என்பது விதி, திருநீர் என்பது விதி. உருத்திராக்கத்தை நால்வரும் சொல்லி இருப்பார்கள். ஆனால் நமக்கு பாடல்கள் கிடைக்கவில்லை, அவ்வளவுதான் விஷயம்.
ஆகவே சைவ சமயத்துடைய சின்னங்களை நால்வரும் போற்றி இருக்கிறார்கள், புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சூளக்குறியும் இடபக்குறியும் சைவ சமயத்துடைய விதியாக இருந்தால் அதை நால்வர் பெருமக்களுமே பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பின்பற்றாமல் ஒருவர் மட்டும் அதை பின்பற்றி இருக்கிறார். மூவர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இந்த 3 பேரும் அதை பின்பற்றவில்லை. ஒருவர் அப்பர் பெருமான் மட்டும் பின்பற்றி இருக்கிறார் என்றால் அந்த அப்பர் பெருமான் மட்டும் விதிவிலக்கானவர். அந்த சூளக்குறியும் இடபக்குறியும் பொறித்துக் கொள்வதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய புராணத்திலேயே. 40 ஆண்டு காலம் சமண மதத்திலே இருந்த நான் சமணர்கள் போட்ட உணவை உண்டு உடலை வளர்த்து உன்னை நான் மறுத்து பேசியிருக்கிறேன், வாதம் புரிந்திருக்கிறேன். ஆகவே அவர்கள் போட்ட உணவு இந்த உடம்பிலே இருக்கிறது, அதனால் இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும். அதனால் சூளக்குறியும் இடபக்குறியையும் என்னுடைய தோளிலே நீ பொறிக்க வேண்டும் என்று கேட்க திருப்பெண்ணாகடத்திலே ஒரு சிவபூத கணம் வந்து அப்பர் பெருமானுக்கு வலது தோளிலே சூளக்குறியையும் இடது தோளிலே இடபக்குறியையும் பொறிக்கிறது, பொறித்து வைக்கிறது. பொறித்தல் என்றால் நெருப்பிலே பொறிக்க வேண்டும் என்பதுதான் மரபு. வைணவ சம்பிரதாயத்திலே சங்கு சக்கரம் பொறித்து கொள்ளக்கூடிய மரபு இன்றளவும் வைணவ மடங்களிலே பின்பற்றப்படுகிறது. அங்கே பொறித்துதான் வைப்பார்கள், அதாவது நெருப்பிலே தான் பொறிப்பார்கள். ஆனால் இப்போது அனைவரும் பச்சை குத்தி கொள்கிறார்கள். அப்பர் பெருமானுக்கு பொறிக்கப்பட்டது நெருப்பிலே தான் பொறிக்கப்பட்டது. சூளக்குறி வலது தோளிலேயும் இடபக்குறி இடது தோளிலேயும் பொறிக்கப்பட்டது. ஆனால் இன்று பல பேர் அதை மாற்றி பொறித்திருக்கிறார்கள். சூளக்குறியை இடது பக்கத்திலேயும் ரிஷபக்குறியை வலது தோளிலேயும் பொறித்திருக்கிறார்கள். இதுவே முதலில் தவறு. பச்சை குத்தி கொள்வது தவறு, மாற்றி பொறித்து கொண்டது அதைவிட மிகப்பெரிய தவறு. பொறிக்கவே கூடாது. அதற்கு விதிவிலக்கு அவர் மட்டும்தான். விதிவிலக்கு என்றால் ஒருவர் தான் இருக்க வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விதிவிலக்காக இருக்க முடியாது. ஆகவே சூளக்குறி இடபக்குறி பொறித்து கொள்ளக்கூடிய மரபு சைவ சமயத்திலேயே கிடையாது. ஒருவேளை அது விதியாக இருந்தால் அதை மூவர் பெருமக்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருக்கயிலாய பரம்பரையிலே வந்தவர்கள் 18 ஆதீனங்களில் யாரேனும் ஒருவராவது அதை பின்பற்றி இருக்க வேண்டும். மெய்கண்டார் தொடங்கி இன்று வரையும் இருக்கக்கூடிய 18 ஆதீனங்களில் யாருமே எந்த மடாதிபதிகளும் அதை பின்பற்றவே இல்லை. மெய்கண்டாரே பின்பற்றவில்லை. அப்படி என்றால் அப்பர் பெருமான் மட்டும்தான் அந்த சூளக்குறி இடபக்குறி பொறித்துக் கொள்வதற்கு விதிவிலக்கை எடுத்து கொண்டு வந்து நாம் விதியாக உருவாக்கினால் அது சைவ சமயத்தினுடைய மரபை சீர்குலைத்தது போல் ஆகிவிடும். சில பேர் சொல்லுகிறார்கள், நான் அன்பின் மிகுதியினாலே அதை பொறித்து கொள்ளக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அன்பின் மிகுதியினாலே பொறித்து கொள்ளக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அன்பின் மிகுதியினாலே ஒருவன் கண்ணை பிடுங்கி வைத்தான், நம்மால் அதை முடியுமா? அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது நேற்று ஒன்று போல் இருக்கும், இன்று வேறு விதமான அன்பு வெளிப்படும். ஆகவே அன்பு என்பது நாளுக்கு நாள் மாறுபாடு உடையதாக இருக்கிறது. அதனால்தான் யானே பொய் என் அன்பும் பொய் என்று சொல்லுகிறார் மணிவாசகர். அன்பு நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, நிலைத்து நிற்க மாட்டேங்கிறது. ஆகவே யானும் போய் என் அன்பும் போய். அன்பின் எல்லையிலே இருந்து நான் அதை பொறித்து கொண்டால் என்ன என்று கேட்டால், அன்பின் எல்லையிலே நின்று ஒருவன் கண்ணை பிடுங்கினான், அவன்தான் அன்பிற்கு சிறந்த உதாரணம். என் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று மணிவாசகரே அந்த அன்பை வியந்து பாராட்டுகிறார். ஆகவே விதி விலக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து விதியாக நாம் உருவாக்கக்கூடாது. மேலும்
இடபக்குறியை வலது தோளில் பொறித்து கொண்டதுக்கு சில பேர் காரணம் சொல்கிறார்கள். என்னவென்றால், இடபக்குறி என்பது குரு பரம்பரையை குறிக்கக்கூடியது. அதனால் குருவை நாம் வலது பக்கம் வலது தோளிலே தான் பொறித்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் வலது தோளிலே பொறித்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். முதலில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், குரு பரம்பரை என்பது எப்போது வந்தது? 13ஆம் நூற்றாண்டில் தான் மெய்கண்டாரிடத்திலிருந்து தான் கைலாய பரம்பரையே வருகிறது. அதற்கு முன்னால் பூலோகத்திலே கைலாய பரம்பரை கிடையாது. 63 நாயன்மார்கள் தான் இருந்திருக்கிறார்கள், 12 ஆழ்வார்கள் தான் இருந்திருக்கிறார்கள். கைலாய பரம்பரை புறச்சந்தான ஆச்சாரியர்களாகிய மெய்கண்டாரிடத்திலிருந்து 13ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குகிறது. அப்பர் பெருமான் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். எப்படி அங்கு கைலாய பரம்பரை வந்திருக்கும்? ஒருவேளை இடபக்குறி வலது தோளில் பொறித்து கொண்டு அந்த இடபக்குறி கைலாய பரம்பரையை குறிப்பதாக இருந்தால், நீங்கள் பொறித்து கொண்ட இடபக்குறி படுத்து இருக்கிறது. படுத்த வகையிலே அந்த குறியை பொறித்திருக்கிறீர்கள். ஆனா கைலாய பரம்பரையை தந்த அதிகாரநந்தி நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய மனைவியாகிய சுயசியோடு இருப்பார். கோபுர வாசலிலேயே இருப்பார். அவர் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். அவரிடத்திலிருந்துதான் சனக்குமாரருக்கு வந்தது. சனக்குமாரரிடத்திலிருந்து சத்தியஞான தரிசனிகளுக்கு வந்தது. சத்தியஞான தரிசனிகளிடமிருந்து பரஞ்சோதியாருக்கு வந்தது. பரஞ்சோதி இடத்திலிருந்து மெய்கண்டாருக்கு வந்தது. இதுதான் மரபு. ஆகவே அப்பர் பெருமான் காலத்திலே குரு பரம்பரையே கிடையாது, கைலாய பரம்பரை கிடையாது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து மெய்கண்டாரிடத்திலிருந்து தான் வருகிறது. சில பேர் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், சுவாமி, நான் இதற்கு முன்னால் மாமிச உணவு சாப்பிட்டேன், இப்பொழுது நான் மாமிச உணவை தவிர்த்து விட்டேன். ஆகவே இதற்கு முன்னால் நான் செய்த குற்றத்தை போக்கும் பொருட்டு இப்பொழுது நான் சூளக்குறியும் இடபக்குறியும் பொறித்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். சைவ உணவு, சைவ சமயம் சொல்லக்கூடிய சைவ உணவு என்பது வேறு. சைவ சமயம் சொல்லக்கூடிய சைவ உணவு முறை என்பது வேறு. ஆகவே நான் இதற்கு முன் அசைவ உணவை, நான் மாமிச உணவை சாப்பிட்டேன், இப்போது நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். ஆகவே நான் பொறித்து கொள்ளலாமா என்று சில பேர் கேட்கிறார்கள். அப்படியும் பொறித்து கொள்ளக்கூடாது. அப்பர் பெருமானை தெளிவாக சொல்லுகிறார். உரித்து தின்று உளரும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பராகில் அவர்தாம் நாம் வழங்கும் கடவுளாரே என்று சொல்லுகிறார். இப்ப நீ இறைவனை ஏற்றுக்கொண்டால் போதும், நீ உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. உரித்து தின்றுளரும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பராகில் அவர்தான் நான் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமானுடைய கூற்று. ஆகவே சைவ உணவு நீங்கள் இப்பொழுது சாப்பிட்டிருக்கலாம், அல்லது இதற்கு முன்னால் அசைவ உணவு சாப்பிட்டிருக்கலாம். அதை தூய்மையாக்குவது என்றால் அப்படி தூய்மையாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் சாப்பிட்ட உணவு அடுத்த 3 மணி நேரத்திலே ஜீரணமாகி அது வெளியே தள்ளப்பட்டு விட்டோம். சரியா? நாம் சாப்பிட்ட உணவினுடைய ஆற்றலை மட்டும்தான் இந்த உடம்பை எடுத்துக்குமே வெளியே, உண்ட உணவை இந்த உடம்பு வைத்துக் கொள்ளாது, அதை வெளியே தள்ளிவிடும். ஆகவே நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், இப்பொழுது சாப்பிடவில்லை என்றால் இந்த ஆன்மா திருத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆன்மா திருத்தலுக்கு உரியது, திருந்துவதற்குத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த வகையிலேயும் சூளக்குறி இடபக்குறி பொறித்து கொள்ளக்கூடிய மரபு சைவ சமயத்திலேயே கிடையாது. அதற்கு அப்பர் பெருமான் மட்டுமே விதி விலக்கு. ஆகவே விதி விலக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விதியாக நாம் உருவாக்கினால் அது சைவ சமயத்துடைய மரபுகளையே நாம் சீர்குலைத்தது போல் ஆகிவிடும். ஆகவே இதுவரையும் பொறித்து கொண்டவர்கள், பச்சை குத்தி கொண்டவர்கள் பற்றி கவலை இல்லை. ஆனால் இதற்கு அடுத்த தலைமுறைக்கு சைவத்தை கொண்டு போகின்ற பொழுது உள்ளதை உள்ளவாறே கொண்டு போகுங்கள். சைவ சமயம் இஸ் ஆஸ் இட் இஸ். சைவ சமயம் என்பது உண்மை உருவில் இருக்க வேண்டும். ஆகவே அடுத்த தலைமுறைக்கு இதை போதிக்காதீர்கள்.
சூளக்குறி இடபக்குறி பொறித்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்காதீர்கள். அதற்கு அவர் மட்டுமே விதிவிலக்கு என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.